ஆகாயத்திலிருந்து ஒரு விதை பூமி மேல வந்து விழுது. பூமி ரொம்ப ஈரமா இருந்ததால விதை கீழே விழுந்த அடையாளமே இல்லாம அந்த விதை பூமிக்குள்ள முழுசா போயிடுது. முழுசாவே அது மாயமாயிடுது. மறுநாள் காலையில அவங்க எல்லாரும் ஏஞ்சி தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நதி கிட்ட வராங்க. அப்ப அவங்க அங்க ஒரு பெரிய மரம் ஒண்ணு பாக்குறாங்க. அட, இந்த குளத்து பக்கத்துல எப்படி மரம் வந்துச்சு? அது ஒரே நாள்ல? அது அவங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்தது. அப்புறம் அந்த மரத்துல மாங்காய் வேற விட்டு இருக்கும். அத பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஓடு, நீ பாத்தியோ? அந்த பழம் ஒரே வாட்டி முளைச்சு பெருசாயிடுச்சு. இது அற்புதமா தோணுது. ரொம்ப வலிக்குதே. இப்ப அங்க எல்லாரோட கவனமும் அங்க இருந்த ஓடிட்டு வந்துட்டு இருந்த சோட்டு மேலதான் இருந்தது. அவனோட கையே முகமெல்லாம் ப்ளூவா மாறிந்திருது. என்னாச்சு சோட்டு, உனக்கு என்னாச்சு? என்ன வயிறு வலிக்குதோ? இல்ல, கை காலெல்லாம் பாருங்க. எல்லாரும் பாக்குறாங்க. அதோட கையே காலு எல்லாமே ப்ளூ கலரா மாறி போயிருக்கும். அட சோட்டு, உனக்கு கூட அந்த பெரிய நோய் வந்துருச்சு போல. நான் இப்போ செத்துருவேன் போலயே. நான் போயிட்டு வரேன் நண்பர்களா. அப்படின்னு சொல்லி சோட்டு கீழே விழுந்துடுறான்.